எல்லோருக்கும் வணக்கம். முறை மாற்று திறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது சேஞ்ச் ஓவர் சுவிட்சை தான் தமிழில் முறை மாற்று திறப்பான் அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சேஞ்ச் ஓவர் சுவிட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னலாம் அப்படின்னா, முறை மாற்று திறப்பானா என்ன, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் சேஞ்ச் ஓவர் சுவிட்ச், அதுக்கப்புறமா முறைமாற்று திறப்பான் அமைப்பதற்கான அவசியம் என்ன, சேஞ்ச் ஓவர் சுவிட்சுக்கான நீடு பார்க்குறோம். அடுத்தது முறைமாற்று திறப்பான் பெறுவதற்கான வழிமுறைகள், அதாவது சேஞ்ச் ஓவர் சுவிட்சுக்கான ப்ரொசீஜர்ஸ், அதுக்கப்புறமா முறைமாற்று திறப்பான் எவ்வாறு செயல்படுகிறது, சேஞ்ச் ஓவர் சுவிட்சை பற்றின ஒரு சின்ன டெமோ. இந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்சை வேறு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் அலைடு சர்வீசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி விவசாயத்திற்கு மின் இணைப்பு பெறுவது சம்மந்தமாக 6 வீடியோ நம்மளுடைய சேனலில் இருக்குது. இபி கனெக்ஷன் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. தயவுசெய்து அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது தெளிவாக புரியும். இதை ஏன் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று வரைக்கும் எனக்கு 3 பேர் கால் பண்ணாங்க. இதே இபி சம்மந்தமான கேள்விகள் தான் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அதில் எல்லாருமே வீடியோவே சரியாக பார்க்காம 3A1 கனெக்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த வீடியோ ஒரு தடவை இல்லை 2-3 தடவை பாருங்கள், அப்போ தான் புரியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நானே இப்போ டைமை எவ்வளோ தூரம் சுருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சுருக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது சேஞ்ச் ஓவர் சுவிட்ச்னா என்ன அப்படின்றது. சேஞ்ச் ஓவர் சுவிட்ச்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது எலக்ட்ரிக் பவரை ஒரு சோர்ஸ்லேருந்து இன்னொரு சோர்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் சேஞ்ச் ஓவர் அப்படின்றது. அந்த வேலையை செய்கிற சுவிட்சுக்கு சேஞ்ச் ஓவர் சுவிட்சுன்னு பேர், அவ்வளோதான். விவசாயத்துக்கு யூஸ் பண்ண போகிற சுவிட்சுக்கு பேர் ஆஃப்லோடு சேஞ்ச் ஓவர் சுவிட்ச். எதுக்காக ஆஃப்லோடு சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் ஆஃப்லோடு அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு சோர்ஸ்லேருந்து இன்னொரு சோர்ஸுக்கு எலக்ட்ரிக் பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நியூட்ரல் போயிட்டு தான் போவோம். ஸோ அதனால தான் இது ஆஃப்லோடு சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்லோட் சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் அப்படின்றது பவர் ஃப்ளோவில் இருக்கும்போதே ஆப்ரேட் பண்ணுறது தான் ஆன்லோட் சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் அப்படின்றது. அதாவது பவரை சோர்ஸ் ஏலேருந்து பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பிலேருந்து ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், வைஸ் வெர்சா. இதுதான் சேஞ்ச் ஓவர் சுவிட்சினுடைய விளக்கம். இந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் அமைப்பதற்கான தேவை என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம 2-3 சினாரியோ பார்க்கலாம். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு விவசாய நிலத்தை வாங்கியிருக்கீங்க, கிணறு இருக்குது, ஃப்ரீ இபி கனெக்ஷன் இருக்குது, ஆனால் கிணத்துல தண்ணி இல்லை. கிணறு ஆழப்படுத்தும் பட்சத்தில் கண்டிப்பாக தண்ணி இருக்கும், ஆனால் ஆழப்படுத்துறதுக்கான பட்ஜெட் உங்கள்கிட்ட இல்லை. ஜியோ ஃபிசிக்கல் சர்வே மூலமாக போர்வெலுக்கு நீரோட்டம் பார்க்குறீங்க, உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு இடத்துல நீரோட்டம் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் போர் போடுறீங்க, போர் போட்டிங்க, போரில் தண்ணி வந்துருச்சு. இப்போ அந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மோட்டார்லாம் போடணும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் நீங்களே தன்னிச்சையாக அந்த போர்வெல்லில் மோட்டார் போட்டு, ஏற்கனவே நீங்கள் கிணத்துக்கு இருக்கிற இலவச கரண்டை அந்த மோட்டாருக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் மின்சார வாரியத்தை ஒரு அப்ரூவல் வாங்கணும். அதுக்கு தான் இந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ உங்களுக்கு இந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்சினுடைய தேவையை பற்றி கரெக்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே சினாரியோ பேஸில் தான் நாங்களும் எங்களுக்கு சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் அப்ளை பண்ணி வாங்கினோம். அதாவது எங்கள் கிணத்துல தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. தண்ணி இல்லாமல் போனதுக்கப்புறம் போர் போட்டோம். ஸோ போரில் தண்ணி இருந்துச்சு, அதுக்கு மோட்டார் செட் பண்ணும்போது அப்போ தான் எங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்போ இதே மாதிரி அப்ளை பண்ணி சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் நாங்களும் செட் பண்ணோம். உங்களுக்கு இதை மாதிரியான ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதில் இருக்கிற ஒரே கண்டிஷன் என்ன அப்படின்னா, அட் அ டைமில் 2 மோட்டரையும் ஓட்டக்கூடாது. இப்போ நீங்கள் 5 HP இபி சர்வீஸ் கிணத்துக்கு எடுத்துருக்கீங்க அப்படின்னா, போர்வெலுக்கும் 5 HP மோட்டாரே போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட் அ டைமில் 2 போட்டிங்க அப்படின்னா 10 HP லோடு வந்துடும். அது ஒரு தவறான முறை அப்படின்றதுனால இந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் கான்செப்ட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சினாரியோ எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட போர்வெல் மட்டும்தான் இருக்குது, கிணறு இல்லை. ஸோ போர்வெல்லில் தண்ணி அந்தளவுக்கு இல்லை, நீங்கள் 5 HP மோட்டார் தான் வச்சுருக்கீங்க, பட் தண்ணி அந்தளவுக்கு இல்லை. ஆனால் 5 HP மோட்டாருக்கான இலவச மின்சாரம் நீங்கள் வாங்கிட்டீங்க. இப்போ கால்நடைகளுக்கான பசுந்தீவனம் பயிர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சூப்பர் நேப்பியர், கோ5, கோஎஃப்எஸ் இந்த மாதிரியான தீவன பயிர்கள் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு கட்டாயமாக ரெயின்கன் தேவைப்படுது. அப்போ இந்த போர்வெல்லில் இருந்து வரக்கூடிய மோட்டரில் உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க, சின்னதாக ஒரு தொட்டி கட்டியிருப்பீங்க. அந்த தொட்டிக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக உரத்தையும் சேர்த்து விடுவீங்க. அதுக்குன்னு ஒரு சப்சர்ஃபேஸ் மோட்டார் ஒன்று வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மோட்டார் வச்சு தான் உங்களால் இந்த ரெயின் கன்னை ஆப்ரேட் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் கிடைக்கும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் அப்ளை பண்ணலாம். இதை தவிர்த்து இந்த இலவச மின்சாரத்தை விவசாயம் சார்ந்த பிற தேவைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கரும்பு போட்டிருக்கீங்க, இந்த கரும்புலேருந்து மதிப்பு கூட்டல் மூலமாக வெல்லம் உற்பத்தி பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இதேமாதிரி சேஞ்ச் ஓவர் சுவிட்சை யூஸ் பண்ணி கரும்பு சாறு புளிகிற மிஷினை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதே இலவச மின்சார இணைப்பை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அதை இன்னும் விளக்கமாக இந்த வீடியோட முடிவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது, இந்த முறைமாற்று திறப்பான் பெறுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன, அதாவது இந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். நாங்கள் இதை அப்ளை பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எழுதணும். அதாவது எங்கள் கிணத்துல தண்ணி இல்லை, அதனால் போர் போட்டிருக்கோம். ஸோ போர்வெல்லில் தண்ணி இருக்குது, அதுக்கு மோட்டார் செட் பண்ணி அந்த தண்ணியை நாங்கள் மோட்டார் மூலமாக விவசாயத்துக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுக்கு அப்ரூவல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எழுதி நிறைய டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி தான் கொடுத்தோம்.
2020க்கு அப்புறமா வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு ப்ரொசீஜர்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எதுக்காக வந்து இந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் தேவைப்படுதோ அதுக்கான ரீசனை ஒரு அப்ளிகேஷன் எழுதிக்கோங்க, விஏஓட்ட கொடுத்து ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கிக்கோங்க. அதுக்கு கூட அட்டாச் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் அப்படின்னா மோட்டார் கெப்பாசிட்டர் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணால் போதும். இதை கொண்டு போய் இபி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இபி ஆஃபீஸ்லேருந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் மோட்டார் இறக்குற வேலை, போர்வெல்ல, அதுக்கப்புறம் ஒயரிங் வேலை, அப்புறம் சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் வாங்கி செட் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் லோக்கல் எலக்ட்ரிஷியனை வச்சு நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 15 டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு சீல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்சை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏதோ பயிர் வாட போகுது, இது மாதிரியான ஏதோ ஒரு அர்ஜென்ட்டான ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அப்ரூவல் இல்லாமல் கூட அந்த 15 நாளைக்குள்ளே இந்த கரண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன டெமோ நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம போர்வெல்லேருந்து கிணத்துல தண்ணி பாஞ்சிட்டு இருக்குது. ஒன்ஸ் நமக்கு வந்து ஓரளவுக்கு தண்ணி மேலே ஏறிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம வந்து மோட்டார் ரூமுக்குள்ளே போய்ட்டு கிணத்து மோட்டரை நம்ம இப்போ ஆன் பண்ணுறோம். இப்போ இந்த மோட்டார் ரூமில் உங்களுக்கு 3 சுவிட்ச் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து கிணத்து மோட்டருக்குள்ளே சுவிட்சு, இன்னொன்று போர்வெல் இருக்கிற சுவிட்சு, இன்னொன்று சேஞ்ச் ஓவர் சுவிட்சு. இப்போ நான் வந்து இதை போர்வெல் சுவிட்சு, இந்த போர்வெல் சுவிட்சை நான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் சேஞ்ச் ஓவர் சுவிட்சுக்கு போகிறேன். சேஞ்ச் ஓவர் சுவிட்சில் இப்போ கீழே வந்து போர்வெலுக்கான சுவிட்சு, இப்போ நியூட்ரல் நடுவில் வந்து நியூட்ரல், அப்புறமா வந்து மேலே வந்து கிணத்து மோட்டருக்கான சுவிட்சு. இப்போ நம்ம கிணத்து மோட்டரை ஆன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிணத்து மோட்டருக்கான சேஞ்ச் ஓவர் சுவிட்சை செட் பண்ணிவிட்டு கிணத்து மோட்டரை ஆன் பண்ணுறோம். இப்போ கிணத்து மோட்டரில் வந்து தண்ணி பாயும். ஸோ அவ்வளோதான் டெமோ. இதர விவசாயம் சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த இலவச மின்சாரத்தை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா இப்போ நான் படிக்கிறத தெளிவாக கவனிங்க. சப்ளை ஃப்ரம் த அக்ரிகல்ச்சர் கேட்டகரி ஆஃப் சர்வீஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் allied purposes as may be stipulated by the commission from time to time by installing a changeover switch approved and sealed by the distribution licensee, subject to the condition that the connected load from other purposes shall be within the contracted load. அதாவது இந்த இலவச மின்சாரத்தை நீங்கள் விவசாயம் சம்பந்தமான இதர பர்பஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கான்ட்ராக்டட் லோடு மட்டும் எக்ஸீட் ஆகிடக்கூடாது. 5 ஹெச்பினா 5 ஹெச்பி, 10 ஹெச்பினா 10 ஹெச்பி, 7.5 ஹெச்பி அப்படின்னா அதுக்குள்ளே தான் இருக்கணும், அதை தாண்டக்கூடாது. அதுதான் அந்த கண்டிஷன். The changeover switch is meant for using the supply either to the pump set or to any of the purposes notified by the commission. ஒன்றில் பம்ப் செட் ஓட்டுறதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா கமிஷன் பரிந்துரைக்கப்பட்ட விவசாய இதர சேவைகளுக்கு நாம் யூஸ் பண்ணிக்கலாம். Using supply both to the pump set and for the other purposes at the same time is strictly prohibited. கிணத்து மோட்டரை ஓட்டும்போது கண்டிப்பாக போர்வெல் இருக்கிற கம்ப்ரஸரையோ இல்லை போர்வெல் மோட்டாரையோ வேறு எந்த விதமான மோட்டரையும் நீங்கள் ஓட்டக்கூடாது. அதை மீறி நாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன் அடிப்பாங்க. 30,000, 40,000, 50,000, 60,000 வரைக்கும் ஃபைன்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் அதை நம்ம கவனமாக செய்யணும். இந்த அலைடு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதாவது விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அது இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த கன்சியூமர் அப்படின்றது இந்த இலவச மின்சாரத்தை யூஸ் பண்ணுறவர் கன்சியூமர் ஷால் அபைட் பை த சேஃப்டி நார்ம்ஸ் ஃபார் எனி அடிஷ்னல் வயரிங் ஃபார் திஸ் பர்பஸ், ஹார்வெஸ்டிங், சாஃப் கட்டிங், thrashing, cleaning of agriculture produces, crane used for lifting mud slit from well by having a changeover switch as approved and sealed by the licensee. இந்த மாதிரியான பர்பஸ்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி போர்டு கமிஷன் சொல்லியிருக்காங்க. இது எதையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் இல்லாமல் செயல்படுத்த முடியாது. இந்த விஷயத்தை உங்ககிட்ட சேர்க்கறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற உங்களுக்கு நல்லா பிடிச்ச ஒரு வீடியோவை எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஷேர் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் எனக்கு செய்கிற பெரிய உதவியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.